So welcome back to the Pradeep channel. Special welcome to Pradeep's family. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. அந்த ஒரு டாப்பிக்கை ஃபியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை பற்றி நம்ம எந்த விதமான ப்ராக்டிஸுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆன் த ஸ்பாட்டில் அந்த டாபிக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் ரொம்ப பிளாங்க் ஆயிரும். நம்ம ஆக்வர்ட் சைலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம், ரைட்டா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னால் திங்க் பண்ணி நிறையா பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாத பட்சத்தில், ஆனால் நான் பேசணும், ஏதாச்சும் பேசணும் அதை பற்றி அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வரலைன்னா இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மெத்தடோட பேர் என்னதுன்னா PPIT. ஸோ PPIT அப்படிங்கிற மெத்தட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் P, ஸோ P ஃபார் பீப்புள். ஸோ இந்த உலகத்தில் எந்த டாபிக்ஸ் எடுத்தாலுமே அந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக பீப்புள்ஸ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா எடுத்த உடனே பீப்புள்ஸுக்கும் அந்த டாபிக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எந்த டாபிக் எடுத்தாலும் பீப்புள்ஸுக்கு ரிலேட் ஆகாம இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டாபிக்கை வச்சு மக்கள் அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நம்மளால சொல்ல முடியும். சோ அகைன் செகண்ட் லெட்டர் P, சோ P ஃபார் பிளேஸ். சோ பீப்பிள்ஸ் மாதிரி தான் பிளேஸும் அந்த டாபிக் வந்து எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. யூ மீன் காலேஜா இருக்கலாம், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ், எனி அதர் ஆர்கனைசேஷன். சோ அந்த டாபிக்கு தொடர்புள்ள அந்த பிளேஸ பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மளால சொல்ல முடியும். சோ தேர்ட் லெட்டர் I, சோ I ஃபார் இஷ்யூ. சோ அந்த டாபிக் பத்தின மெயின் இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா கடைசியா Tக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் சொல்ல முடியாத பாயிண்ட்ஸை நம்ம Tல சொல்லிடலாம். சோ லாஸ்ட் லெட்டர் T, சோ T ஃபார் டைம். சோ உங்களுக்கு கொடுத்திருக்க கண்டென்ட்டை வச்சு பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, பிரசன்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு டிஸ்கிரைப் பண்ணணும். சோ ஆப்வியஸா நம்ம எந்த டாபிக் எடுத்தாலுமே ப்ரீவியஸ் ஸ்டேஜ், பிரசன்ட் ஸ்டேஜ், ஃபியூச்சர் ஸ்டேஜ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். சோ ப்ராப்பரா திங்க் பண்ணாலே போதும், டைமை வச்சு உங்களால நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி பேசணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றேன். And then see you next video. Signing off. Cheers.